ஸோ இந்த காணொலி எதுக்குன்னா உலக சிறுநீரக தினம், வேர்ல்ட் கிட்னி டே. இது இந்த வருஷத்து தீமை பற்றினது. வேர்ல்ட் கிட்னி டே பொதுவாக வந்து ஏர்லி டிடெக்ஷன், கிட்னி சம்மந்தமான வியாதிகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சி டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன் இதை தவிர்ப்பது. ஸோ இது பொதுவாக வந்து டயபெட்டிஸு, பிபி பேஷண்ட்டு, ஸோ இவங்களுக்கு வருது. அதே மாதிரி நம்ம தேவையில்லாத மருந்துகளையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ், அதே மாதிரி ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் பிபி. ஸோ இது ரெண்டும் செஞ்சு நீங்கள் மருத்துவரை நீங்கள் பார்த்தீங்கனாலும், யூரின் அனாலிசிஸ் அண்ட் சீரம் கிரியாட்டினின் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற சிறுநீரக வியாதிகளை கொஞ்சம் எர்லியாக கண்டுபிடிச்சி இதோட வீரியத்தை வந்து குறைக்க முடியும், இதோட தாக்கத்தை வந்து குறைக்க முடியும். இந்த வருஷத்து உலக சிறுநீரக தினத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவ் த பிளானட். ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றுவோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த பருவநிலை மாற்றமாக இருக்குது, இல்லைன்னா காலநிலை மாற்றம் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து கிட்னியை வந்து எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம CKD-U அப்படின்னு சொல்கிறோம், கிரானிக் கிட்னி டிசீஸ் அன்னோன் ஈட்டியாலஜி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில வெயில் மற்றும் அக்ரிகல்ச்சர் சார்ந்த இடம், ஸ்ரீலங்கா, நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள், மற்றபடி வந்து மெக்சிகோ, இந்த மாதிரியான இடங்களில் ஸோ சுகரும் இல்லாமல் பிபியும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து கிட்னி பாதிப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஏன் இருக்குது அப்படின்றது சரியாக பிடிபடலை. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீஹைட்ரேஷன் வெப்பத்தினால வருது. ஸோ ரெண்டாவது வந்து டாக்ஸின், அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய டாக்ஸின், ஏர் பொல்யூஷன். ஸோ இதை மூணும் வந்து சொல்கிறோம், இதெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறோம், இன்னும் அறுதிட்டு சொல்லப்படல. ஸோ இந்த காலநிலை மாற்றம் வந்து எப்படி நம்ம கிட்னியை பாதிக்குது அப்படிங்கிறது புரியுது. அதனால் இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் வந்து இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் இப்போ நீங்கள் நானும் யோசிச்சோம்னாலே தெரியும், இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து வெயிலில் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஸோ வெயிலை அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஷேடு, ஒரு ப்ரொடெக்டட் என்வாயர்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அவருக்கு வந்து போதுமான அளவு வந்து நீர் ஆகாரம், தண்ணி எடுத்துக்கிறாரான்றதை பார்க்கலாம். அவருக்கு வந்து ஒரு எஜுகேஷனை கொடுக்கலாம், இல்லைனா பீரியாடிக்காக அவருக்கு வந்து ஒரு இன்டர்வெல் ஆர் ஒரு பெல்லு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து ட்ரிங்கிங் பெல் அப்படின்னு ஒரு சில வைப்பாங்க, தண்ணி குடிக்கணும் அந்த பெல் அடித்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ பொல்யூஷன் வந்து பை இண்டஸ்ட்ரியல் லாஸ், இந்த எப்படி வந்து நம்ம இந்த பர்டிகுலேட் மேட்டர், ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டாக்ஸினை லிபரேட் பண்ணுது அப்படின்னும் போது அதோட வீரியத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்னிக்கு பண்ணக்கூடிய வைத்தியத்தினால கிளைமேட்டை நம்ம எப்படி பாதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கிட்னி வியாதி அதிகம் வந்துருச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணுறோம். டயாலிசிஸில் 2 வகை இருக்குது, பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இருக்குது, ஹீமோடயாலிசிஸ் இருக்குது. ஸோ இதில் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வந்து உலகத்தை வந்து ரொம்ப அளவு வந்து பிரச்சனை பண்ணாது, அவ்வளோவா பிளாஸ்டிக்ஸ் கிடையாது, அவ்வளோவா டிஸ்போசபிள் கிடையாது. வேறஸ் இந்த ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிறதுல 2 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து நிறைய அளவு வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம், 500 ml/min அப்படின்னா 30 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. ஸோ 4 மணி நேரம் பண்ணுறோன்னா 120 லிட்டர் சுத்தமான தண்ணி. ஸோ 120 லிட்டர் நம்ம தண்ணி, சுத்தமான நம்ம தண்ணி தேவைப்படுதுன்னா, ஸோ 80% ரிஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கனாலே, ஸோ அது வந்து ஏறக்குறைய அது மாதிரி 10 மடங்கு தண்ணியை எடுத்து அதுலேருந்து இந்த 120 லிட்டர் எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த வேஸ்ட் வாட்டரை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ட்ரிங்கிங்க்கு எதுவானதாக இருக்காது. பட் எப்படி இந்த தண்ணியை வந்து தண்ணியோட யூசேஜை வந்து எப்படி குறைக்கிறது. ஸோ அந்த டயாலிசிஸை வந்து டயலைசர், அந்த பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ நம்ம பருவநிலை மாற்றத்தினால நம்ம கிட்னியும் பாதிக்குது, கிட்னி வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறதுனால இந்த உலகத்தையும் நம்ம பாதிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெரிட்டோனியல் டயாலிசிஸை ப்ரொமோட் பண்ணணும், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த அவேர்னஸை கொண்டு வரது தான் இந்த உலக சிறுநீரக தினத்தினுடைய நோக்கம். ஸோ இது உங்களுக்கு தெரிவிக்கிறதுனால இப்போ பொதுமக்கள் வந்து இது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக, இது ஒரு அவேர்னஸாக இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள்.